இறைவாக்கு வித்தாகும். கிறிஸ்துவே விதைப்பவர், அவரை கண்டடைகின்றவன் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 4, இறைவாக்கியங்கள் 26 தொடங்கி 34 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலை அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளர் புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சி எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்திலிருந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனியாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தொலைக்காட்சியில் காட் டேலண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. தமிழில் திறமை உள்ளது அப்படின்னு சொல்லலாம். நிறைய சோஷியல் மீடியாவிலையும் சமூக வலைதளங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளை அதிகமாக நீங்கள் பார்த்திருக்கலாம். அதை எடிட் பண்ணி போடுறாங்க. அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்ற போட்டியாளர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். என்ன திறமையாக வேணாலும் இருக்கலாம். பாடுறதா இருக்கலாம், டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், பேச்சு திறமையாக இருக்கலாம், மிமிக்ரி பண்ணுறதா இருக்கலாம். வித்தியாசமான தங்களுடைய திறமைகளை அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார்கள். இது இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டினுடைய பெயரிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. அமெரிக்கா காட் டேலண்ட், இந்தியா காட் டேலண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டினுடைய பெயரிலும் இப்படி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. இப்படியாக வந்த ஒரு நிகழ்ச்சியில் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண், அமெரிக்க நாட்டில் நடந்த அந்த காட் டேலண்ட், திறமை உள்ளது என்கிற அந்த நிகழ்ச்சியில் ஜேன் மார்ஸ்வெஸ்கி என்கிற ஒரு பெண், 30 வயது இளம் பெண் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். ஒரு பாடலை பாடினார்.
அந்த பாடலை அந்த பெண் பாடியதை விட அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை சொன்னது பலருடைய கண்களில் கண்ணீரை வர வைத்தது. அந்த பெண் பாடிய பாடல் வரிகள் இப்படித்தான் இருந்தது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே என்று சொல்லி அடிக்கடி அந்த வார்த்தைகள் அந்த பாடலிலே வந்தது. இது நல்லது அல்லது இது சரி என்கிற அர்த்தத்தில் அந்த பாடலை அவர் பாடினார். அந்த பெண்ணுக்கு அந்த பாடல் பாடி முடித்தவுடன் எல்லோரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி அவரை பாராட்டினார்கள். ஏறக்குறைய 3.5 நிமிடங்கள் அந்த பாடல் வரிகளை கேட்டு எல்லோரும் அப்படியே அமைதியாக கண்களில் கண்ணீர் வழிய அமர்ந்திருந்தார்கள். 30 வயதான அந்த பெண்ணுக்கு கேன்சர் வியாதி. அந்த பெண் அதன் பிறகு சொல்லுகிறாள், எனக்கு நுரையீரலில் கேன்சர், தண்டுவடம், கல்லீரல் என்று தொடர்ந்து ஒவ்வொரு உறுப்பாக இந்த கேன்சர் நோய் பாதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் சொல்கிறாள், எனக்கு வாழ்வதற்கு 2% வாய்ப்பு உள்ளது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். 98% வாய்ப்பே இல்லை, நோ ஹோப். வாழ்வதற்கு 2% மட்டுமே வாய்ப்புள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் 0% இல்லையே, 2% எனக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதே, கடவுள் அதை 0 ஆக்கவில்லையே என்று இந்த 2%-இன் முக்கியத்துவத்தை நான் உணர்ந்தது போல இந்த உலகம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போட்டிக்கு நான் வந்திருக்கிறேன். கடவுள் எனக்கு இந்த 2% வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே, அதன் முக்கியத்துவத்தை நான் உணர்ந்துள்ளது போல இந்த உலகம் அவரவர் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கே உட்கார்ந்திருந்த நடுவரில் ஒருத்தர் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறார், இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேன்னு பாடுறீங்களே, இது நல்லது இது நல்லதுன்னு பாடுறீங்களே, ஆனால் உங்கள் உடம்பு நல்லா இல்லையே அப்படிங்கிறார். அந்த பெண் சொல்கிறா, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரி ஒன் நோஸ் ஐ ஆம் so much more than the bad things that happened to me என்று சொல்லுகிறாள். எனக்கு ஏற்பட்டுள்ள கெட்ட விஷயங்களை காட்டிலும் நான் உயர்ந்தவள் என்பதை புரிந்து கொள்வதுதான் முக்கியம் என்று சொல்கிறாள். எனக்கு நடந்திருக்கிற கெட்ட விஷயத்தை காட்டிலும் நான் ரொம்ப முக்கியமானவங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாள். நாம் எல்லோரும் வாழ்வில் சிறிது தொலைந்து போய்விடுகிறோம். நாம் எல்லோரும் வாழ்வில் சிறிது தொலைந்து போய்விடும். நல்லா கவனிங்க வார்த்தையை. நாம் எல்லோரும் வாழ்வில் சிறிது தொலைந்து போய்விடுகிறோம். அவ்வாறு தொலைந்து போவது நல்லது அப்படின்னு சொல்கிறார். சில பேர் சொல்கிறத பார்த்துருக்க, நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். ஒரு கட்டத்தில் நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அந்த பொண்ணு சொல்கிறா, நாம் எல்லோரும் வாழ்வில் சிறிது தொலைந்து போய் விடுகிறோம், அவ்வாறு தொலைந்து போவது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் பாடுறாங்க. அந்த நடுவரில் ஒருத்தர் திரும்பி கேட்குறாரு, இங்கே அழகாக இருக்கிறீங்க, அழகாக பாடுறீங்க, நீங்கள் கடந்து வந்த பாதையை அந்த பாட்டில் ஏதோ லேசான மனதோட உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க, எல்லாமே அழகாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஒருவர் தன் வாழ்வில் மகிழ்வாக இருக்கும் முடிவை எடுப்பதற்கு இதைவிட கொடுமைகள் வாழ்வில் ஏற்பட போவதில்லை என்ற நிலை வரும் வரை காத்திருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். நான் திரும்பி சொல்கிறேன் பாருங்க. ஒருவர் தன் வாழ்வில் மகிழ்வாக இருக்கும் முடிவை எடுப்பதற்கு இதைவிட கொடுமைகள் வாழ்வில் ஏற்பட போவதில்லை என்ற நிலை வரும் வரை காத்திருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். இதை விட கொடுமையானது என் வாழ்க்கையில் நடக்க போகிறதில்ல, இதுக்கு மேலே என்ன நடக்க போகிறது, என்னமோ சொல்லுவாங்கள்ல, என்னது கழுத்து வரைக்கும் வந்தது, என்னமோ
தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லி. அந்த மாதிரி உயிரை கொடுக்குற நிலைமைக்கு எல்லாமே மோசமாக போயிடுச்சுனாலும் அந்த நிலைக்கு போன பிறகு தான் என்ன முளம் போனான்னா சாம் போனான்னா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நிலை வர்றது வரைக்கும் நம்ம காத்திருக்க தேவையில்லை. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நிம்மதியாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தகைய துன்பத்திலும் எத்தகைய கஷ்டத்திலும் நாம் மகிழ்வாக இருக்க, நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணு சொல்கிறான். 98% வாய்ப்பில்லை, 2% மட்டுமே நீங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்னதை 2% எனக்கு கடவுள் வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே என்பதை நினைத்து நான் மகிழ்கிறேன் என்று அந்த பெண் சொல்லி அந்த பாடலை பாடுகிறாள். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, பல வேளைகளில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கொடைகளை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணராதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல உடல் நலனை, நல்ல உடல் உறுப்புகளை, நல்ல வாய்ப்புகளை, நல்ல உறவுகளை, நல்ல கால சூழ்நிலையை, நல்ல குடும்பத்தை, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இது என்று நாம் உணராதவர்களாக வாழ்ந்து மரித்து போய்விடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தை நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். மரத்தினுடைய சில நேரங்கள் நம்ம செய்யணும்ல, உதாரணத்துக்கு இந்த முருங்கை மரத்தை வெட்டுறோம், அந்த போத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், வேற ஒரு இடத்துல நடுறோம். அது என்ன ஆகுது, வளர்ந்து கிளைத்து நமக்கு பயன் கொடுக்கிறது. அது மாதிரி கேதுரு மரத்தின் நுனிக்கிளையை வெட்டி வேறொரு இடத்தில் நான் நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனிக்கொம்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனிதந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும் என்று சொல்கிறார். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா இதே வார்த்தைகளை 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும், நல்லா கவனிங்க, நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவர்களாயிருப்பதே நமது நோக்கம் என்று சொல்கிறார். இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா தெரியும். ஒரு தடவை ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் போட்டான், வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாடகைக்கு கொடுக்குறவங்களுக்குமான வாதம். இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆணி அடிக்கக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டு வரக்கூடாது, அடிக்கிக்கிட்டே போகிறாங்க. இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் நிரந்தரமான ஒரு அட்ரஸ் இருக்காது. எப்போ வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லுவான்னு தெரியாது. தண்ணியை கொஞ்சமாக பயன்படுத்துங்கன்னு சொல்லுவான். இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் நிரந்தரம் இல்லாத அந்த வீட்டில் குடியிருக்கிறோம். இந்த வீடு எங்களுக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நம்பலாம் எல்லாருமே. அதைத்தான் பவுலடியார் இன்றைய 2ஆம் வாசகத்தில் சொல்றார். நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவர்களாய் இருப்பதே நம் நோக்கம். இந்த மன்னக வாழ்வு வாடகை வீடு. நமக்கு நிரந்தர வீடு எங்க இருக்கு? மோட்சத்தில் இருக்கு. விண்ணகத்தில் தான் நமக்கு மோட்சகம், மோட்சத்தில் தான் நமக்கு நிரந்தர வீடு. இந்த பைபிள் ஆதாரத்தில் ஒரு வசனம் அடிக்கடி வரும், நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, நமக்கோ விண்ணகமே தாய்நாடு.
இந்த மண்ணகத்தில் நாம் வாடகை வீட்டில் குடியிருப்பது போல இருக்கிறோம். இது நிரந்தரம் அல்ல. பலம் படைத்தவருக்கு 60 70, மற்றவர்களுக்கு 50 40, சிலருக்கு 20 30. அண்மையில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். ஒரு மருத்துவர் சொல்கிறாரு, இப்போது 30 40களில் இருக்கிறவர்கள், அவங்க சொன்னது, இன்னைக்கு 30 40 வயசில் இருக்கிறவங்க துரதிர்ஷ்டவாதிகள் அப்படின்னு சொல்லி. ஏன் துரதிர்ஷ்டவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளின் சாவை நீங்களே பார்க்க போகிற துரதிர்ஷ்டவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு 30 40 வயதில் இருக்கிறவர்கள் உங்களுடைய பிள்ளைகளின் சாவை நீங்களே பார்க்கிற துரதிர்ஷ்டவாதிகள். அப்படியாக இந்த உலகம் விஷமாகிவிட்டது. உண்ணுகிற உணவிலிருந்து, பார்க்கிற காரியங்களிலிருந்து, கேட்கிற விஷயங்களிலிருந்து அத்தனையும் விஷமாக மாறிவிட்டது. உங்களுடைய பிள்ளைகளின் சாவை பார்க்கிற துரதிர்ஷ்டவாதிகள் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் சொல்றார். அந்த மாதிரி இந்த உலகமானது நிரந்தரமற்றது. ஒரு வாடகை வீட்டில் இருப்பது போல நாம் இந்த மண்ணகத்திலே வாழ்ந்து நாம் விண்ணகத்திற்கு கடந்து செல்ல போகிறோம் என்று 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் சொல்கிறார். எப்படி ஒரு செடியை வெட்டி இன்னொரு இடத்தில் நடுகின்றோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆகவே இந்த மண்ணகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் பயனுள்ளதாக வாழ வேண்டும். அந்த பொண்ணு பாடினது மாதிரி, இட்ஸ் ஓகே, எல்லாம் சரி, எல்லாம் நல்லது என்று கடந்து போவதற்கும், கடவுள் கொடுத்த 2% ஆன வாழ்க்கையாக இருந்தாலும் அதை பயனுள்ளதாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளதாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். கடவுள் கொடுத்த இந்த கொடையை, இந்த வாழ்க்கையை, இந்த மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தருகின்ற பாடமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு துறவி ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கிறார். ஒருத்தன் பெரிய பணக்காரன், சொத்து பத்துக்கள்லாம் நிறையா இருக்குது, செல்வங்கள்லாம் நிறையா இருக்குது, ஆனால் நிம்மதியே இல்லை. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் இந்த துறவியை பற்றி கேள்விப்படுறான். அவர்கிட்ட போனால் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொத்தெல்லாம் விற்று ஒரு பெரிய மூட்டையில் போட்டு கட்டி அந்த மூட்டையை தூக்கி கொண்டு போய் அந்த துறவிக்கு முன்னாடி வைக்கிறான். துறவியை கூப்பிட்றான், குருவேன்றான். முழிச்சு பார்க்குறாரு. எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சொத்து பத்தும் செல்வமும் எனக்கு நிம்மதியை கொடுக்கல. உங்கள்கிட்ட வந்தால் நிம்மதி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் எடுத்துக்கோங்க, எனக்கு நிம்மதியை கொடுங்க, நிம்மதிக்கான வழியை சொல்லுங்கன்னு சொல்கிறான். துறவி திரும்பி முழிச்சு பார்த்துட்டு அவனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அந்த மூட்டையை தூக்கி தோளில் வச்சுட்டு ஓடுறார். இவன் பார்க்குறான், அடப்பாவி, உனக்கிட்ட வந்தால் நிம்மதி கிடைக்கும்னு நினச்சா எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறியடா, நீ ஃப்ராடு பயலாலாம் இருப்ப போல இருக்கு, போலி துறவியாலாம் இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு மாறி சுருட்டிட்டு இவனு எந்திரிச்சு ஓடுறான், துரத்திக்கிட்டே ஓடுறான். என் சொத்தெல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் தூரம் ஓடி முடித்த பிறகு மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு மூச்சு வாங்க அப்படியே இறைச்சி அப்படியே நிற்கிறார் துறவி. அவன் பார்த்தான், ஏயா உனக்கிட்ட வந்தால் நிம்மதி கிடைக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விற்று தூக்கி கொண்டாந்து உன் காலில் வச்சான். நீ இப்படி பேராசக்காரனாக இருக்கிற, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறியே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு துறவி சொல்கிறாரு, பயந்துட்டியா, நீ என்ன பண்ணுறன்னு யோசிச்சு செக் பண்ண. எனக்கு இந்த செல்வம்லாம் தேவையில்லை, இன்னும் நீ இந்த செல்வத்தெல்லாம் விடலை, இதுதான் நிம்மதியை தரணும் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் தூக்கி கொண்டாந்து என் காலில் வச்சா கூட சரி தூக்கிட்டு போயிட்டு போகட்டும் அப்படின்னு நீ நினைக்கல. இன்னும் இந்த செல்வம் தான் உனக்கு நிம்மதியை தரும் என்று நீ நினைக்கிறாய். ஆகவே இதை எடுத்துக்கொண்டு செல், உன்னுடைய மனநிலை இன்னும் மாறவில்லை, இந்த செல்வங்கள் தான் உனக்கு நிம்மதியை தரும் என்று நீ நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லி குரு மீண்டுமாக மரத்தடியில் அமர்ந்து கண்களை மூடி தியானிக்க ஆரம்பித்தார் என்று ஒரு கதை. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தின் செல்வங்கள் நிம்மதியை தரும் என்று இந்த உலகத்தின் செல்வங்களை தேடி தேடி ஓடுகிறோம். நாயா உழைக்கிறேன், மாடா உழைக்கிறேன் என்று சொல்லி நாம் இந்த உலகத்தின் செல்வங்களையே தேடி தேடி ஓடுகிறோம். ஆனால் 2% ஆன வாழ்க்கையாக இருந்தாலும் அதை அர்த்தமுள்ளதாக்க வேண்டும்
என்று நினைக்கிற மனிதர்களாக எப்பொழுது நாம் மாறுகின்றோமோ அப்பொழுது நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சவால்களும் குறைகளும் கூட, ஏன் நோய்களும் கூட, ஏன் நம்பிக்கையற்ற சூழலும் கூட கடவுள் கொடுத்த கொடையாக நினைத்து இதை மற்றவர்களுக்கு நாம் அர்த்தமுள்ளதாக்க முடியும், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக்க முடியும் என்று வாழ கற்றுக்கொள்வோம். அப்படி வாழுகின்ற வாழ்க்கை தான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. கடவுள் எனக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார், இந்த மனித வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், இதை கொடையாக கொடுத்திருக்கிறார். கொடையாக பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுவதுதான் இந்த மனித வாழ்க்கை அர்த்தமுள்ளது என்பதை எண்பித்து காட்டுவது. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கொடையை இரட்டிப்பாக்கி மற்றவர்களுக்கு கொடுப்பது தான், அல்லது கடவுளுக்கு கொடுப்பது தான் இந்த மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவது. குறைகளை சொல்லிக்கொண்டு நான் முணுமுணுத்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. 2% வாழ்வதற்கான நம்பிக்கை இருந்தாலும் கடவுள் எனக்கு இந்த 2% வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே என்று வாழ்ந்த அந்த பெண்ணை போல நம்முடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் நிறைகளை நோக்கி அதை இன்னும் இரட்டிப்பாக்கி மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தருகின்ற செய்தி, இன்றைய இறைவார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி.